வெல்கம் டு ஃபுட் லேப். மாஷா அண்ட் பியரில் வர மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் ஜாம் டே. நான் இன்றைக்கி 3 வகையான பழங்கள் எடுத்திருக்கேன் ஜாம் செய்கிறதுக்கு. முதல்ல பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் ஜாம் எங்கள் ஊர் கல்யாணத்தில் சர்வ் பண்ணுற மெத்தடில் செஞ்சுருக்கேன். இதுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீசஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பைனாப்பிள் பியூரி மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் இருக்குது. இதை பேனில் விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் 1.5 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். பொதுவாக ஜாம் செய்கிறதுக்கு 1:1 ரேஷியோ சுகர் சேர்க்கணும். பட் நான் எடுத்திருக்க பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது, அதனால சுகர் அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நீங்களும் செய்யும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சுகர் ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது, ஏன்னா சுகர் தான் ஜாம் கெட்டு போகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ஜாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் நட்ஸு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஹீட் ஆனதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பாதி வறுத்ததும் கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா பலூன் மாதிரி வந்ததும் ஜாமில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்து ஜாம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிப்போம். ஜாமை ஒரு பிளேட்டில் விட்டு பார்த்திங்கன்னா தண்ணியாக ஓடக்கூடாது. அதே போல் கரண்டியில் எடுத்து கோடு போட்டு பார்த்தா அந்த கோடு சேரக்கூடாது. அதான் கரெக்டான பக்குவம். இப்போது ஜாம் ரெடி. இதை ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலில் தண்ணி படாமல் வச்சுருந்தா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஜாம் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அல்ஃபோன்சா மேங்கோ எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா பழுத்த பழம் எடுத்திருக்கனால அது வேகும்போது மேஷ் ஆகிடும். ஸோ இதுக்கு 1க்கு 1/3 ரேஷியோ சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஜாம் நல்லா திக்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அப்புறம் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆகிடுச்சு, கரெக்டான பக்குவத்துலேயும் இருக்குது. இப்போ இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். மேங்கோ ஜாம் ரெடி. அடுத்து நாவல் பழம் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாவல் பழத்தை உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி விதையை நீக்கி பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச நாவல் பழம் எனக்கு கரெக்டாக 1/2 கப்பு இருக்குது.
அதுக்கு 1:1 ரேஷியோவில் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா திக்காக ஆகிருச்சு. இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், ஜாமுன் ஜாம் ரெடி. இந்த ஜாம் கொஞ்சம் டேங்கியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.